கூறுங்கள், உங்கள் மைந்தனை காப்பாற்றப் போவது யார்? மாதேவரா அல்லது அவரது சக்தியா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது குருதேவா. பார்த்தீர்களா, அங்கு சிவ மைந்தன் எவ்வாறு எனது மைந்தனின் பிடியில் சிக்கி தவிக்கிறான் என்று. அசுரமாதா திதி, என் அனுபவத்தில் நான் கூறுகிறேன், யுத்தத்தில் நாம் வெற்றியை முழுவதுமாக பெற்ற பிறகுதான் வெற்றி கோஷத்தை முழங்க வேண்டும். அதுவே நமக்கு அழகாகும். ஆகையால் வேண்டி கேட்கிறேன், இப்பொழுது நடப்பவை அனைத்தையும் பொறுமையாக வேடிக்கை பார். கார்த்திகேயா, இப்பொழுது என் மாய கயிற்றை கொண்டு உன்னை கட்டியிருக்கிறேன். ஆனால் இந்த கயிற்றிலிருந்து வரும் வெப்பம் உன்னை கடும் வேதனைக்கு உள்ளாக்கப் போகிறது. அதன் பிறகு உனது கூக்குரலை கேட்டு கைலாயமும் அண்ட சராசரமும் நடுங்கும். சிவசக்தி இருவரும் பதறுவார்கள், என்னிடம் வந்து சரணடைவார்கள். இனி என்ன நடக்கும் நாராயணா? ஒருவேளை மகாதேவர் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் செல்லாவிட்டால் ஆதிசக்தி வடிவமான தேவி பார்வதியை பல யுகங்களுக்கு மகாதேவர் இழந்து விடுவார். நாராயணா, எப்பொழுதும் இந்த ஆபத்து ஏன் என் அன்னை தந்தைக்கு மட்டுமே வருகிறது? எவர் மீது அதீத பொறுப்பும் கடமையும் இருக்கிறதோ கணேசா, அவர்களுக்குத்தான் ஆபத்தும் அதிகமாக ஏற்படும். துயரங்கள் அவர்கள் வாழ்வையே சூழும். அவ்வாறென்றால் சகோதரரை விடுவிப்பதற்கு நான் புறப்படுகிறேன். வேண்டாம் கணேசா, மகாதேவர் உனக்கு அந்த அனுமதி தரவில்லை. அதற்கு அர்த்தம் யாதெனில், இக்கணம் இந்த காரியத்தை செய்வதற்கு நீ தகுதியற்றவன் என்று அவர் எண்ணுகிறார். ஆகையால் பொறுமையாக இரு, நம்பிக்கை கொள். கார்த்திகேயனை விடுவிப்பதை விட மிக பெரிய பிரச்சனை ஆதிசக்தியை விடுவிப்பதில் தான் உள்ளது கணேசா. மகனே ஜிம்பராசுரா, மகாதேவரை எவ்வாறு தடுப்பாய்? சிவன் தனது சக்தியை காப்பாற்றுவதற்காக வந்து கொண்டிருப்பாரே. ஏன் மௌனம் காக்கிறாய்? பதில் கூறு. நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை சிவனின் குரோதத்தில் இருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறோம்? அவரை தடுக்கப் போவது நாம் அல்ல தாயே. என்ன? பிறகு வேறு யார் தடுப்பார்? யாரிடம் இந்த வேலையை தந்தால் சரிவர செய்து முடிப்பாரோ அவரிடம் இந்த பொறுப்பை தருவேன். யார் அந்த நபர்? பதில் கூறு மகனே, யார் அந்த நபர்? அவரால் உண்மையாகவே சிவனை தடுக்க முடியுமா? பதில் கூறு ஜிம்பராசுரா, யார் அது? பீமாசுரன், பீமாசுரன், பீமாசுரன்.
பீமாசுரனா? பீமாசுரனே, என் முன்னே வா, என் முன்னே வா, என் முன்னே வா. நண்பா பீமாசுரா, நண்பா ஜிம்பராசூரா. கூறு நண்பா, எதற்காக அடியேனை நீ அழைத்தாய்? நண்பனே, நீ பெற்ற வரத்தை பற்றி நான் மிக நன்றாக அறிவேன். நீ நினைத்தால் எவருடைய பாதையையும் மாற்றிவிட முடியும், அவர்களை ஏமாற்ற இயலும். இன்று அந்த வரத்தை பயன்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ எந்த வனத்தின் அரசனோ அந்த வனத்தின் வாயிலாக என் எதிரி வந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் நீ எனது அந்த பரம விரோதியை நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை உன் வனத்திற்குள் திக்குமுக்காட செய்ய வேண்டும். என் விரோதி பாதையை மறக்க வேண்டும். உன் விரோதி என்றால் அவர் எனக்கும் விரோதிதான் நண்பா. கூறு, யாரை நான் ஏமாற்ற வேண்டும்? அவன் வேறு யாரும் அல்ல, மகாதேவன், சிவன். அவ்வாறே நண்பா, சிவன் எனது வனத்திற்குள் அடியெடுத்து வைக்கலாம். ஆனால் நான் அனுமதிக்கும் வரை அவரால் அங்கிருந்து வெளியேற இயலாது. பீமாசுரா, சிவனை நீ எளிதாக எண்ணும் தவறை செய்யாதே. எங்கும் வியாபித்திருக்கும் மகாதேவரை எவ்வாறு ஏமாற்றப் போகிறாய் என்று நன்றாக யோசி. நான் கூறப்போவதில்லை, செய்து காட்டுகிறேன் அசுரமாதா. சிவன் தனது திசையை மறந்து வனத்தில் அலைந்து திரிவார். ஆனால் அதை நீ எவ்வாறு செய்வாய்? எப்பொழுது, எவ்வாறு என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் அசுரமாதா. தாங்கள் அமைதியாக பீமாசுரனின் ஆட்டத்தை பாருங்கள். அற்புதம், அதி அற்புதம். உன்னிடம் நான் இதைதான் எதிர்பார்த்தேன் நண்பா. நீ சிவனை நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவனை நீ உன் வனத்திலேயே திரிய வைத்திரு. பிறகு அனைவரும் இணைந்து சிவனை சவமாக்கியதற்கான, இந்த ஆதிசக்தியை பலவீனமாக்கியதற்கான உற்சவத்தை கொண்டாடுவோம். பிரம்மாண்டமான உற்சவம். ஒரே நேரத்தில் இத்தனை துயரமா? இதை போல் ஒரு தருணத்தில் சிவசக்திக்கு நம்மால் எவ்வாறு உதவ முடியும்? ஆம், இந்த ஆபத்திலிருந்து அவர்கள் எவ்வாறு மீள்வார்கள்? ஆம், அவர்களுக்கு எவ்வாறு உதவ இயலும் நாராயணா? மகாதேவர் கற்பித்த பாடத்தை கொண்டு அவர் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். மகாதேவர் அளித்த பயிற்சி, அவர் அளித்த ஞானத்தை சிந்தித்து பாருங்கள். பதில் தானாகவே கிடைத்துவிடும். எப்பொழுது தங்களால் பிறருக்கு உதவி செய்திட இயலவில்லையோ அப்பொழுது தோல்வி என கருத வேண்டாம். பிறர் நலனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டினால் அவ்வேண்டுதலில் அதீத சக்தி உள்ளது. அவ்வகையில் நேரடியாக உதவி செய்யாவிட்டாலும் தங்கள் வேண்டுதலின் வாயிலாக அவர்களுக்கு தங்களால் உதவ இயலும். அனைவராலும் நன்மதிப்பு கொள்வீர்கள். இதுவே பிறருக்கு உதவி செய்வதற்கான எளிய மார்க்கமாகும். எனக்கு பதில் கிடைத்து விட்டது நாராயணா.
நாங்கள் எங்கள் சிவசக்திக்காக பிரார்த்தனை செய்வோம். அற்புதம். தூய்மையான மனதுடன் வழிபட்டோம் என்றால் மாபெரும் ஆபத்துகளையும் எளிதில் கடந்துவிட இயலும்.